ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தமா 7,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. அந்த 7,000 ரூபாயை ஏ பி சின்னு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏ/பி பார்த்தோம்னா 2:3 ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பி/சி 4:5 ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா அதுல பி உடைய பங்கு தொகை எவ்வளவு கேட்கறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல மொத்தமா 7,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. அது ஏ/பி 2:3 ரேஷியோலையும் அதே மாதிரி பி/சி 4:5 ரேஷியோலையும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல பி உடைய பங்கு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஏ/பி/சி கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ரேஷியோ வரும். அதை நம்ம இங்க சப்ஜெக்ட் பண்ணுவோம். யாருக்கு என்ன அமௌண்ட் போகணும்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஏ/பி என்ன இருக்குது 2:3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பி/சி 4:5 நெக்ஸ்ட் இந்த 3 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இந்த 4 இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 × 4 8 3 × 4 12 நெக்ஸ்ட் 3 × 5 15. ஸோ அப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்டை 8:12:15 ரேஷியோல பிரிச்சோமா யாருக்கு என்ன அமௌண்ட் போன்னு தெரிஞ்சிடும். நமக்கு தேவை பியோடைய பங்கு மட்டும்தான். அப்போ பியோடைய ரேஷியோ பாருங்க 12. ஸோ 12 வகுத்தல் எப்பவுமே வகுத்தல்ல எத்தனை ரேஷியோ இருந்தாலும் சரி ஆட் பண்ணி வகுத்தல போடணும். ஆட் பண்ணா என்ன ஒரு 20 20 15 35 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 7,000. ஸோ இங்கே அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். அது 200 வரும். 200 × 12 2400. ஸோ பியோடைய பங்கு பாருங்க 2400. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின்ல இந்த இடத்துல சி/டி எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அதில் பிரிக்க சொன்னாலும் இதே கான்செப்ட் தான். அதே மாதிரி இந்த சம் பாருங்க மொத்தமா 4,600 அமௌண்ட் இருக்கு. அதை ஏ/பி 3:4 ரேஷியோலையும் பி/சி 8:9 ரேஷியோலும் பிரிக்கிறாங்க. அதுல சி உடைய பங்கு கேட்கறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம்மும். இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தமா 15,400 அமௌண்ட் இருக்கு. அதை ஏ பி சி டின்னு 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏ/பி பார்த்தோம்னா 8:15 பி/சி 5:8 சி/டி 4:5 ரேஷியோல பிரிச்சு கொடுத்தா அதுல டி உடைய பங்கு தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி எப்படிலாம் சம்ஸ் கேட்பாங்க அப்படி சம்ஸ் கேட்டாலும் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாதையும் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல மொத்தமா 15,400 அமௌண்ட் இருக்கு. அதை ஏ/பி 8:15 பி/சி 5:8 சி/டி 4:5 ரேஷியோல பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னா அதுல டி உடைய பங்கு தொகை எவ்வளவு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஏ/பி/சி/டி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரேஷியோ வரும். அந்த ரேஷியோ அவங்க சப்ஜெக்ட் பண்ணுமா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகுது தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ/பி என்ன கொடுக்குறாங்க 8:15 பி/சி 5:8 அப்படி அது கீழே ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சி/டி என்ன வரும் 4:5. நெக்ஸ்ட் பாருங்க இந்த பிளேஸ் எம்டியா இருக்கு. இந்த வேல்யூ அப்படியே மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்க 15 ஒரே வேல்யூ தான். இந்த வேல்யூ அப்படியே மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்க 8 இந்த வேல்யூ. அதே மாதிரி பாருங்க இங்க இந்த 5 பக்கத்துல இருக்கிற வேல்யூ. அதே மாதிரி இங்க 4 இங்கேயும் இந்த பிளேஸ்லயும் 4. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் காமனா நேரா பெருக்கணும் இல்லைங்களா. நேரா பெருக்கி ரேஷியோ இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே இதுல காமனா ஏதாவது வேல்யூ கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ பாருங்க 4 இங்க இருக்குது. அதே மாதிரி இங்க 4 இருக்குது. இங்க 4 இருக்குது. இங்க 4ஆல கேன்சல் ஆகக்கூடிய வேல்யூ 8 இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. 4 4 4 8 4 கேன்சல் பண்ணா 2. ஸோ ஏன் கேன்சல் பண்றோம் நாம எப்படியும் இங்க பெருக்கிட்டு அகைன் கேன்சல் தான் பண்ண போறோம். ஏன்னா ரேஷியோ இருக்க போறதுனால கேன்சல் தான் பண்ண போறோம். அதனால இங்கேயே கேன்சல் பண்ணுமா நமக்கு அங்க டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க 5 இருக்குது. 5 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. இங்க 15 அதாவது 5ஆல கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க 2ல ஏதோ ஒரு வேல்யூ பாருங்க 2 வேல்யூ இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வேல்யூ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 கேன்சல் ஆயிரும். இங்கேயும் கேன்சல் ஆயிரும். இங்க கேன்சல் பண்ணா 3 டைம். ஸோ இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். வேற ஏதாவது இருக்கா பாருங்க வேற எதுவும் இல்லை. ஸோ இங்க என்ன வரும் பேலன்ஸ் 8 மட்டும் இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன 15 மட்டும் இருக்கு. அடுத்தது இங்க 3 × 8 24. அடுத்தது 15 × 2 30. ஸோ பாருங்க அப்ப ரேஷியோ என்னது ஏ/பி/சி/டி 8:15:24:30 ரேஷியோல பிரிக்கணும் சரிங்களா. பிரிச்சோமா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகுது தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை டி உடைய பங்கு மட்டும் தான். அப்ப டி உடைய ரேஷியோ என்னப்பா 30. ஸோ 30 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணுங்க 8 + 15 + 24 + 30 ஆட் பண்ணா 77. எப்பவுமே வகுத்தல்ல எல்லா ரேஷியோவும் எத்தனை 3 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி 4 இருந்தாலும் சரி ஆட் பண்ணி வகுத்தல போடணும். இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 15,400. ஸோ இங்க 154 77 கேன்சல் பண்ணா 2 டைம் என்ன வரும் 200 வரும். ஸோ 30 × 200 6 ஒரு 3 0. ஸோ 6,000 ரூபாய். டி உடைய பங்கு 6,000 ரூபாய். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ உடைய பங்கு கேட்பாங்க. அடுத்தது பி உடைய பங்கு கேட்பாங்க. சி உடைய பங்கு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் டி உடைய பங்கு கேட்டுருக்காங்க. ஸோ அப்ப ஏ உடைய பங்கு கேட்டாங்க என்ன பண்ணும் ஏக்கான வேல்யூ என்னது 8 வகுத்தல் மொத்த ரேஷியோ ஆட் பண்ணா 77 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 15,400
400. சால்வ் பண்ணிக்கலாம், ஏக்கான அமௌண்ட் வந்துடும். ஸோ அதே மாதிரி பிக்கு சிக்கு எல்லாமே ஒரே மெத்தட் தான். நெக்ஸ்ட் ஏவுடைய அமௌண்ட்டுக்கும் டிவோடைய அமௌண்ட்டுக்கும் வித்தியாசம் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணும், டைரக்டா நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சும் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா டைரக்டா ரேஷியோலயே டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு. என்ன வருது, 30ல 8 போச்சுன்னா 22. அப்ப வித்தியாசம் பாருங்க 22. ஸோ 22 வகுத்தல் எப்பயுமே டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணி போகணும். என்ன வரும், 77 இன்ட்டு 15,400. சரிங்களா, இந்த மாதிரி வித்தியாசம் கேட்பாங்க. இல்லை ஏவோடைய அமௌண்ட் இல்லை சியோடைய அமௌண்ட் ரெண்டு பேரும் கூடுதல் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ண, ரேஷியோ கூட்டிக்கிட்டு அதை இந்த இதில் சப்ஜெக்ட் பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த சம்ம நீங்க நல்லா சால்வ் பண்ணிட்டாவே இந்த இடத்துல அமௌண்ட் கொடுக்காம, ஸோ இங்கே A/B, B/C, C/D கேட்பாங்க. அந்த மாதிரி தனியாக ரேஷியோ கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் இதே மெத்தட் தான். அதாவது ஏக்கான வேல்யூ, பிக்கான வேல்யூ, சிக்கான வேல்யூ, டிக்கான வேல்யூ, இந்த மாதிரி கேட்டாலும் இது வரைக்கும் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, மொத்தமா 21,000 அமௌண்ட் இருக்குது. அதை A/B 2:3 ரேஷியோலையும், B/C 4:5 ரேஷியோலையும், C/D 6:7 ரேஷியோ பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா C உடைய பங்கு தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு அப்பா தாங்கிட்ட இருக்க பணத்தை தன்னோட 4 குழந்தைகளுக்கு, அதாவது A, B, C, Dன்னு 4 குழந்தைகளுக்கு 3:6:8:5 ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாரு. சி பார்த்தோம்னா பிஏ விட 1000 ரூபாய் அதிகமா வாங்குறாரு அப்படின்னா அதுல மொத்த தொகை எவ்வளவு வந்துருக்கு கேட்கிறாங்க. அந்த அப்பா கிட்ட மொத்தமா எவ்வளவு தொகை வச்சிருப்பாரு கேட்கறாங்க. ஸோ ரேஷியோ ப்ரொபோஷன்ல இந்த மாடல் சமைக்கிறனால எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு அப்பா தாங்கிட்ட இருக்க பணத்தை தன்னுடைய 4 குழந்தைங்க A, B, C, Dன்னு 4 குழந்தைங்களுக்கு 3:6:8:5 ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாரு. அதுல சி என்பவர் பிஏ விட 1000 ரூபாய் அதிகம் அப்படிங்கிறாங்க. அப்போ மொத்தமா எவ்வளவு தொகை வச்சிருப்பாரு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறனால ஸோ இங்க பாருங்க, சி பிஏ விட 1000 அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ சி பி, அப்ப சிக்கான ரேஷியோ 8, பிக்கான ரேஷியோ 6. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பாருங்க, 2 பார்ட். ஸோ இந்த 2 பார்ட்டுக்கு தான் 1000 ரூபாய் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பார்ட்டுக்கு 1000னா அப்போ மொத்த பார்ட் ஆட் பண்ணுங்க, 3, 9, 17, 22. ஸோ 2 பார்ட்டுக்கு 1000னா அப்ப 22 பார்ட்டுக்கு என்ன, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும், 22 இன்ட்டு 1000 வகுத்தல் கீழே வரும் 2 வரும். சரிங்களா, ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம், 11. அப்ப 11, இங்க ஒரு 3 0 இருக்குது. மொத்த தொகை பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருந்து கையில் வச்சிருந்து 1000 ரூபாய், அதாவது 11,000 ரூபாய். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டினை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ சி பிஏ விட 1000 ரூபாய் அதிகம்னா அப்போ ஏக்கான தொகை என்ன கேட்பாங்க. ஸோ இங்க பாருங்க, 2 பார்ட்டுக்கு 1000 அப்படின்னா 2 பார்ட்டுக்கு 1000 அப்படின்னா ஏக்கான ரேஷியோ 3. அப்போ 3 பார்ட்டுக்கு என்ன, இது அப்படியே கிராஸ் பண்ணி விடுங்க. என்ன வரும், 3 இன்ட்டு 1000 வகுத்தல் 2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 500 வரும். அப்போ 3 இன்ட்டு 500 = 1500 ரூபாய். ஸோ ஏக்கான அமௌண்ட் 1500 ரூபாய். ஸோ அதே மாதிரி பிக்கு கேட்பாங்க, சிக்கு கேட்பாங்க, டிக்கு தனியாக கேட்பாங்க. ரேஷியோ ப்ரொபோஷன்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் தன் கையில 117 ரூபாய் அமௌண்ட் வச்சிருக்காரு. அதை 3 பேத்துக்கு A, B, C 3 பேத்துக்கு 1/2 1/3 1/4 ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். ஆனா மாத்தி 2:3:4 ரேஷியோல பிரிச்சு கொடுத்துறாரு. ஸோ அப்ப பிரிச்சு கொடுக்கும்போது யாரு அதிகமா வாங்கியிருப்பாங்க, அந்த 3 பேத்துல யார் அதிகமா வாங்கியிருப்பாங்க, அப்படி அதிகமா வாங்குறவரு எவ்வளவு தொகை அதுல அவருக்கு லாபம் கிடைச்சுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறனால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல மொத்தமா 117 ரூபாய் அமௌண்ட் இருக்கு. அதை A, B, C 3 பேத்துக்கு 1/2 1/3 1/4 ரேஷியோல சரியா பிரிச்சு கொடுக்கணும். ஆனா மாத்தி தவறா 2:3:4 ரேஷியோல பிரிச்சு கொடுத்துறாங்க. அப்போ இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கும்போது யாரு அதிகமா வாங்கியிருப்பாங்க, அப்படி அதிகமா வாங்குற எவ்வளவு தொகை கூடுதலா வாங்கியிருப்பான்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறனால ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோக்கு இந்த அமௌண்ட் பிரிக்கலாம். அடுத்தது இந்த ரேஷியோக்கு இந்த அமௌண்ட் பிரிச்சோமா கம்பேர் பண்ணுமா யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க யார் கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. இது பாருங்க, 3மே பின்னத்தில் இருக்கு. இந்த மாதிரி 3 பின்னத்தில் வேல்யூ இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் என்ன இருக்குது, 2, 3, 4. ஸோ இதுக்கு 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணுமா, 1, இங்கே 3 இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அப்படியே போட்டுக்காங்க 3, இங்கே 2. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ண மாதிரி இது இல்லை. அப்போ 2 இன்ட்டு 1 இன்ட்டு 3 இன்ட்டு 2 = 12. இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 12. ஸோ இந்த 12ஆல் அப்படியே இந்த எல்சிஎம் அப்படியே இந்த பின்னத்தை ஒவ்வொரு பின்னத்தையும் பெருக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு 12, இங்கேயும் இன்ட்டு 12. ஸோ நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ண 12 2ஆல் 6. அதே மாதிரி 12 3ஆல் கேன்சல் பண்ணால் 4, 12 4ஆல் கேன்சல் பண்ணால் 3. ஸோ என்ன இருக்குது, 6:4:3 ரேஷியோல பிரிக்கணும். இந்த அமௌண்ட்டை 6:4:3 ரேஷியோல பிரிக்கணும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை நம்ம தனித்தனியாக பிரிக்கிறதோட ஃபர்ஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 6 + 4 10, 10 + 3 13. 13 பார்ட், 13 பார்ட்டுக்கு 117. அப்போ ஒரு பார்ட்டுக்கு அப்படியே 117 13 கேன்சல் பண்ணா ஒரு பார்ட்டுக்கு 9 வரும். சரிங்களா, ஒரு பார்ட்டுக்கு 9னா இங்க எத்தனை பார்ட், 6 பார்ட். அப்போ 6 × 9 54. அடுத்தது இங்க
4 பார்ட். அப்போ 4 இன்ட்டு 9 36. அதே மாதிரி இங்கே 3 பார்ட். 3 இன்ட்டு 9 27. ஸோ ஏக்கு அதாவது ஆக்சுவலாக இந்த மாதிரி பிரிச்சிருந்தா ஏக்கு 54 ரூபா போயிருக்கும், பிக்கு 36 ரூபா போயிருக்கும், சிக்கு 27 ரூபா போயிருக்கும். இது வந்து சரியா பிரிச்சிருந்தா. ஆனால் என்ன பண்ணீங்கன்னா தப்பா பிரிச்சிருக்காங்க, அதை மாற்றி தப்பா பிரிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு அமௌண்ட் இதை பிரிக்கணும். என்ன இருக்கு ரேஷியோ 2 3 4. மொத்த ரேஷியோ ஆட் பண்ணுங்க 5 5 4 9. ஸோ 9 பார்ட்டுக்கு இங்கே பாருங்க, இது 9 பார்ட்டு. 9 பார்ட்டுக்கு 117. அப்போ ஒரு பார்ட்டுக்கு என்ன வரும்? அப்படியே 9 117 9 கன்சிடர் பண்ணா 1 3 13. ஒரு பார்ட்டுக்கு 13. ஸோ இப்போ ஒரு பார்ட்டுக்கு 13னா இங்கே எத்தனை பார்ட் இருக்கு? 2 பார்ட். அப்போ 2 இன்ட்டு 13 26. அடுத்து இங்கே 3 3 இன்ட்டு 13 39. அடுத்து 4 4 இன்ட்டு 13 52. ஸோ இது வந்து தப்பா பிரிச்சது. ஸோ தப்பா பிரிச்சதுல யார் அதிகமாக வாங்கியிருக்காங்க பாருங்க, சி. பாருங்க மூணாவது இருக்கிற வேல்யூ சி தான் 52 ரூபா அதிகமாக இருக்காரு. ஆக்சுவலாக அவர் வாங்கியிருந்தா எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 27 ரூபா தான் வாங்கியிருப்பாரு. ஆனால் 52 ரூபா அதிகமாக இருக்காரு. யார் அதிகமாக இருக்காங்க? சி அதிகமாக இருக்காரு. எவ்வளோ அதிகமாக இருக்காரு கம்பேர் பண்ணும்போது? 52ல 27 போச்சுன்னா 25 ரூபா அதிகமாக வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ சி 25 ரூபா அதிகம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் யார் கம்மியாக வாங்கியிருக்காங்க? இதில் நியூவா பிரிச்சல் யார் கம்மியாக இருக்காங்க? ஏ கம்மியாக இருக்காரு. சரிங்களா? ஏ கம்மியாக இருக்காரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரேஷியோ ஒரு ப்ரொபோசல்ல அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. மொத்தமா 686 ரூபா அமௌண்ட் இருக்கு. அதை 4 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அதாவது 1/2 2/3 ரேஷியோ பிரிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் முதல் பங்குக்கு எவ்வளவு தொகை போகும் கேட்கறாங்க. ஸோ ரேஷியோ ப்ரொபோசல்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல மொத்தமா 686 ரூபா அமௌண்ட் இருக்கு. அதை 4 பார்ட்டா பிரிக்கிறாங்க. 1 2 3 4 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அது 1/2 2/3 ரேஷியோல பிரிக்கிறாங்க. அதுல இந்த பார்ட்டுக்கு முதல் பார்ட்டுக்கு எவ்வளவு பங்கு தொகை இதுல போகணும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. எப்பவுமே ரேஷியோ அப்படிங்கிறது பின்னத்துல வந்துச்சுனாவே, இங்க மொத்தம் 4 ரேஷியோ இருக்குது. அதுல 2 மட்டும் பின்னமா இருக்கு. 2 பின்னமா இருந்தாலும் சரி, 1 பின்னமா இருந்தாலும் சரி, எல்லாமே பின்னமா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க. ஸோ இங்க 2 இருக்குது, இங்க 3 இருக்கு. 2க்கும் 3க்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 6 வரும். இதோட எல்சிஎம் பாருங்க 6 வரும். ஸோ அப்ப ஒவ்வொரு பின்னத்தையும், அதாவது 1/2 இன்ட்டு 6, அதே மாதிரி அடுத்த ரேஷியோ 2/3 இன்ட்டு 6, இந்த எல்சிஎம் அப்படி பெருக்கணும். நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது, 3 இன்ட்டு 6. நெக்ஸ்ட் இங்கே 4 இருக்குது, 4 இன்ட்டு 6. ஸோ இங்கே அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். 3. அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணால் 2. 6 3 கேன்சல் பண்ணால் 2. ஸோ வேறு எதுவும் கேன்சல் பண்ண எதுவும் இல்லை. இப்போ 1 இன்ட்டு 3 3. அடுத்தது 2 இன்ட்டு 2 4. அடுத்தது 3 இன்ட்டு 6 18. 4 இன்ட்டு 6 24. ஸோ இதுக்கு மேலே இந்த அமௌண்ட் நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். ஸோ நமக்கு தேவை முதல் பார்ட்டுக்கு ரேஷியோ பாருங்க 3. ஸோ 3 வகுத்தல், எப்பவுமே வகுத்துல இங்கே 2 ரேஷியோ இருந்தாலும் சரி, 3 ரேஷியோ இருந்தாலும் சரி, டோட்டலாக ஆட் பண்ணி போடணும். ஆட் பண்ணால் 3 + 4 + 18 + 24 49 பெருக்கல் டோட்டல் அமௌண்ட் 686. ஸோ 686 49 கேன்சல் பண்ண என்ன வரும்? 14. 14 × 3 = 42. ஸோ முதல் பார்ட் இவருக்கு எவ்வளோ போகும்? இந்த பார்ட்டுக்கு 42 ரூபா போகும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே முதல் பார்ட்டு, இதுல 2ஆம் பார்ட்டு கேட்பாங்க, 3ஆம் பார்ட்டு மட்டும் கேட்பாங்க, இல்லை 4ஆம் பார்ட்டு கேட்பாங்க, இல்லை முதல் பார்ட்டு மற்றும் 4ஆம் பார்ட்டுக்கு வித்தியாசம் கேட்பாங்க, டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, இல்லை முதல் பார்ட் மற்றும் ஏதோ ஒரு பார்ட் அதோடைய கூடுதல் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் கொண்டாட்டிங்களா, இதுக்கு மேலே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோசனில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸாக டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. 2 எண்களின் விகிதம் 7:11. அவற்றுடன் எந்த எண்ணை கூட்டினால் புதிய விகிதம் 3:4 மாறும் கேட்டுருக்காங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோசனில் இந்த மாடல் சம் மட்டும் இல்லை, இதே மாடல் சம் ஏஜஸ்ல கேட்பாங்க. எப்படின்னா 2 நபர்களின் வயதின் விகிதம் 7:11. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 3:4 மாறும் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாலும் சரி, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல 2 எண்களின் விகிதம் 7:11. அவருடன் எந்த எண்ணை கூட்டினால் புதிய விகிதம் 3:4 மாறும் கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ பாருங்க, இங்க 7:11 சொல்லியிருக்காங்க. அதை நம்ம 7/11 வச்சுக்கலாம். ஸோ இது கூட ஒரு எண்ணை கூட்டுறாங்க, இது கூட ஒரு எண்ணை கூட்டுறாங்க, என்னன்னு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். = புதிய விகிதம் என்னவா மாறுது? 3/, அது 3:4 3/4 மாறுது. நெக்ஸ்ட் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டையும். ஸோ இங்கே 4 × 7 28 + 4x. அதே மாதிரி இங்கே 3 × 11 33 + 3x. ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் 3x போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 4xல 3x போச்சுன்னா எக்ஸ் மைனஸ் = இந்த 28 வந்து மைனஸ் ஆகும். 33 28 போச்சுன்னா 5. ஸோ அந்த எண் பார்த்தோம்னா 5. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல 2 நபர்கள் வயதின் விகிதம் 7:11. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வயதின் விகிதம் 3:4 மாறுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாலும் இதே கான்செப்ட் தான். ரேஷியோ அண்ட் ப்ரொபோசனில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டுருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, பார்த்தோன்னே ஈஸியாக அந்த மாதிரி சம் சால்வ் பண்ணிடலாங்க. கொஸ்டின்ல A:B = 1/3 1/5, B:C = 1/7 1/8, C:D = 1/10 1/21 எனில் A:B:C:D = என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தேவை A:B
is to C is to D. So first A is to B. A is to B என்ன இருக்குது 1/3 is to 1/5. So இந்த மாதிரி கொடுத்தாங்களாவே இங்க செகண்ட் வேல்யூ A க்கு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ B க்கு எடுத்துக்கணும். என்ன வரும் 5 is to 3. அதே மாதிரி தான் இங்க B is to C. So செகண்ட் வேல்யூவை B க்கு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ C க்கு எடுத்துக்கணும். என்ன வரும் 8 is to 7. அதே மாதிரி இங்க பாருங்க C is to D. செகண்ட் வேல்யூவை C க்கு எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ D க்கு எடுத்துக்கணும். என்ன வரும் 21 is to இங்க 10. ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் எம்டியா இருக்கு, அப்படியே மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்காங்க. இந்த பக்கத்து வேல்யூ மூவ் பண்ணி ரைட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இங்க 8 வரும். ஸோ அதே மாதிரி இங்க 21, அதே மாதிரி இங்க 21. ஸோ அடுத்தது இந்த வேல்யூ அப்படியே டைரக்டா பெருக்கி கேன்சல் பண்ணோமா ரேஷியோ வந்துடும். ஏக்கான ரேஷியோ, பிக்கான ரேஷியோ, சிக்கான ரேஷியோ, டிக்கான ரேஷியோ வந்துடும். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம இங்கேயே ஏதாவது காமனா கேன்சல் ஆகக்கூடிய வேல்யூஸ் எது இருக்குதுன்னு பாருங்க. ஸோ பாருங்க 21, 21, 21, 7. அப்போ இதெல்லாம் 7ஆல கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணிக்கலாம் என்ன வரும் 3, அதே மாதிரி இங்க 3, அதே மாதிரி இங்க 3, அதே மாதிரி இந்த 7 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வேற ஏதாவது காமனா கேன்சல் ஆகும் வேல்யூ இருக்குதான்னு பாருங்க. என்ன இருக்குது இங்க பாருங்க 3, 3, 3, இங்க ஒரு 3 இருக்குது. அப்ப 3, 3, 3, இந்த 3 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு லைன்ல ஒரு வேல்யூ மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். ஸோ இங்க 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்ப 2 டைம்ல கேன்சல் பண்ணும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது வேற ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி இருக்குதான்னு பாருங்க. வேற எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். அப்போ 5 × 8 40, இங்க 3 × 8 24, அடுத்து 3 × 7 21, அடுத்தது இங்க 10. அப்போ A is to B is to C is to D is equal to 40 is to 24 is to 21 is to 10. இதே கொஸ்டின் இன்னொரு மெத்தட்ல கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு A is to D மட்டும் என்ன வரும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணணும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சம் பாருங்க. A is to B is equal to 1/2 is to 1/3, B is to C is equal to 1/4 is to 1/2, C is to D is equal to 1/3 is to 1/5. அப்படின்னா A is to B is to C is to D is equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா TNPSC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.